ரோமையர் 3ஆம் அதிகாரம். அப்படி இருக்க பெருமை பாராட்ட இடமேது? இடமில்லை. எந்த அடிப்படையில் பெருமை பாராட்ட இடமில்லை? செயல்களின் அடிப்படையிலா? இல்லை, நம்பிக்கையின் அடிப்படையில்தான். ஏனெனில் திருச்சட்டம் சார்ந்த செயல்களால் அல்ல, இயேசுவின் மீது வைக்கும் நம்பிக்கையின் வாயிலாகவே எவரும் கடவுளுக்கு ஏற்புடையவராக முடியும் என கருதுகிறோம். கடவுள் யூதருக்கு மட்டுமா கடவுள்? பிற இனத்தாருக்கும் அவர் கடவுள் அல்லவா? ஆம், பிற இனத்தாருக்கும் அவரே கடவுள். ஏனெனில் கடவுள் ஒருவரே. விருத்த சேதனம் பெற்றவர்கள் ஆயினும் விருத்த சேதனம் பெறாதவர்கள் ஆயினும் இயேசுவின் மீது கொள்ளும் நம்பிக்கையின் அடிப்படையில் யாவரையும் கடவுள் தமக்கு ஏற்புடையவராக்குகிறார். அப்படியானால் நம்பிக்கை தேவை என வலியுறுத்துவதன் மூலம் திருச்சட்டத்தை செல்லாதது ஆக்குகிறோமா? ஒருபோதும் இல்லை. மாறாக அவ்வாறு செய்வதன் மூலம் திருச்சட்டத்தை நிலைநாட்டுகிறோம். ஆபிரகாம் ஓர் எடுத்துக்காட்டு. 4ஆம் அதிகாரம். அப்படியானால் இதுகாறும் கூறியவை நம் இனத்தின் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு எப்படி பொருந்தும்? தாம் செய்த செயல்களினால் அவர் கடவுளுக்கு ஏற்புடையவராகி இருந்தால் பெருமை பாராட்ட அவருக்கு இடம் உண்டு. ஆனால் கடவுள் முன்னிலையில் அவர் அப்படி பெருமை பாராட்ட இடமே இல்லை. ஏனெனில் மறைநூல் கூறுவதென்ன? ஆபிரகாம் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டார், அதை கடவுள் அவருக்கு நீதியாக கருதினார். வேலை செய்தவர் பெறும் கூலி நன்கொடையாக கருதப்படுவதில்லை, அது அவர்கள் உரிமை. தம் செயல்கள் மீது நம்பிக்கை வையாது இறைப்பற்றில்லாதோரையும் தமக்கு ஏற்புடையவராக்கும் கடவுள் மீது நம்பிக்கை வைப்போரை அவரது நம்பிக்கையின் பொருட்டு கடவுள் தமக்கு ஏற்புடையவோர் என கருதுகிறார். அவ்வாறே கடவுள் ஒருவருடைய செயல்களை கணிக்காமலே அவரை தமக்கு ஏற்புடையவர் என கருதுவதால் அம்மனிதர் பேறு பெற்றவர் என்று தாவீது கூறியிருக்கிறார். எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ, எவரது பாவம் மறைக்கப்பட்டதோ அவர் பேறு பெற்றவர். ஆண்டவர் எந்த மனிதரின் தீச்செயல்களை கருத்தில் கொள்ளவில்லையோ அவர் பேறு பெற்றவர். பேறு பெற்றோர் விருத்த சேதனம் செய்து கொண்டோர் மட்டுமா? செய்யாதோரும் கூடவா? ஆபிரகாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டார், அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார் என்றோமே. அவர் எந்த நிலையில் இருந்தபோது கடவுள் அவ்வாறு கருதினார்? விருத்த சேதனம் செய்து கொண்ட நிலையிலா? செய்து கொள்ளாத நிலையிலா? விருத்த சேதனம் செய்து கொண்ட நிலையில் அல்ல, செய்து கொள்ளாத நிலையில்தான். விருத்த சேதனம் இல்லாத நிலையிலேயே அவர் கொண்டிருந்த நம்பிக்கையின் அடிப்படையில் கடவுளுக்கு ஏற்புடையவர் என்று கருதப்பட்டார். அதை உறுதிப்படுத்தும் அடையாளமாக விருத்த சேதனத்தை பெற்றார். இவ்வாறு விருத்த சேதனம் இல்லாதிருந்தும் கடவுள் மீது நம்பிக்கை கொள்வதால் அவருக்கு ஏற்புடையவர்களாக கருதப்படும் அனைவருக்கும் அவர் தந்தையானார். அதேபோல விருத்த சேதனம் பெற்றிருந்தும் அதுவே போதுமென்றிருந்திடாமல் நம்பிக்கை கொண்டிருப்பவர்களுக்கும் அவர் தந்தையானார். எப்படியெனில் நம் தந்தையாம் ஆபிரகாம் விருத்த சேதனம் பெறும் முன்பே நம்பிக்கை கொண்டிருந்தது போல இவர்களும் நம்பிக்கை கொண்டவர்களாய் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறார்.